ஐயோ எனக்கு ஏய் லூசு ஏன் தகரட்டப்பா ரோட்ல ஐயோ கைய வச்சுக்க புடிச்சுக்க மூத்திரம் வருதா? ஐயோ வந்துருச்சா அவரை குறிய சொல்லி வாயில் அடி. என்ன வயிறுடா? ஐயோ அவன் அழகேச வாயில் அடி போய். விஜய் தவறு உணர்றியா? நான் கேக்குறேன். வந்துட்டேன். தவறு தானே? ஆமாண்ணே. மன்னிப்பு கேளு. அண்ணே உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். ஏய் என்னதே சவுண்ட் வேற மாதிரி வருது. என்னதே என்ன மன்னிச்சு விட்டேன்னு இப்படி எல்லாம் உன் கால்ல விழுந்துக்கிட்டு நான் மன்னிப்பு கேட்பேன்னு அப்ப இது நடிப்பா? யோ உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிற நிலைமை எனக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கா, குருண மருந்த வாங்கி உனக்கு தொர்ராஜிக்கும் கொடுத்துட்டு தான் நான் என்ன மயிருக்கு எங்க ரெண்டு கொடுக்குற? நீ குடிச்சு குடிச்சாவியா? எங்க அதுலயும் தொர்ராஜி கிடக்கு. நீ தானே கூட்டாளி. உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். ஏய் கை நீட்டேனா? கை நீட்டி பேசுற? ஒரு ஆம்பளை ஐயோ அது ஒன்றுதான் இருக்கு, அதை நம்பி பல குடும்பம் இருக்கு. ஹலோ, ஒரு பொம்பளை புள்ள நெஞ்சில கையை வச்சு தள்ளுது, அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. நீ ஆம்பளை தானே? பதிலுக்கு நெஞ்சில கையை வச்சு தள்ளுங்க சொல்றேன். நான் அவளை நெஞ்ச பிடிச்சி தள்ள, நீ ஓசில புளியும் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். சரி, காசு வாங்கிட்டு ஓட்டுங்க. வேண்டாம், நானும் தள்ளிடுவேன். நெஞ்ச பிடிச்சு நானும் தள்ளியா. நல்ல ஆம்பளை தள்ளியா கைய வை. இந்தாங்க உங்களை நல்ல ஆம்பளைன்னு வேற சொல்லிட்டுங்க, அதை தள்ளுங்க. ஹலோ, யூடியூப்ல க்ளோஸ்ல போடு சொல்றேன். நல்ல நல்ல ஆம்பளை, தைரியமான ஆம்பளை, மீச வச்ச ஆம்பளை, நெஞ்சில மஞ்சாசோர் இருக்கிற ஆம்பளை, திருச்சி விச்சி நெஞ்ச அரிகரம் புடிச்சாருன்னு யூடியூப்ல போடுங்க. வை கைய. நீ வீடியோ அனுப்புவே, எனக்கு தெரியும் உன்னை பத்தி. கொன்று உன்னை ஐயா நானும் நெஞ்ச பிடிச்சி ஊடி தள்ளிடுவேன். எனக்கும் ஆசை இருக்குது, ஆனா குடும்பம் தடுக்குது. தெரிஞ்சுக்க. எந்த குடும்பம்? குடும்பங்கள் தடுக்குது. பொறுமையா போறேன்னா ஒரு அளவு இருக்கு. என்ன பண்ணுவலனா? நான் நம்ம நாகரிகமானவன். என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? டான்ஸ் குட்டானா ரவுடிய குட்டானா? ஒண்ணே பப்புன குட்டானா லூச குட்ட. ஏய் சவுண்ட் குடுக்குற. ரசிக வேற அங்க கொந்தளிச்சாப்ல. கொளுத்தி புட நெருப்ப வச்சு அரியறன. அப்படியா? இதெல்லாம் குமுறுக்காவா? ஐயோ, உனக்கு ஒரு ஆள் இருக்கல, எனக்கு ஒரு ஆள் இருக்காதா? ஏண்டா பொம்மா கூப்பிட்டு குமுற சொல்ற? ஜாலியா இருக்கா? நீ ஜாலியா இருக்கிறதுக்கு என்ன சொல்லி வாக்க சொல்றியா? வேண்டாம், பேசு. பொறுமையா போறேன். என்ன பண்ணுவ? ஏங்க என்ன கொடுத்தா வேண்டாங்கறியா? நான் ஒரு ஆம்பளை பையன், பொம்பளைட்ட ஏன் பொறுமையா போறேன்னா உட்கார்ந்துருக்கு பாரு தாய்மார்கள், ஆடாடா அதுகளுக்காக நான் பொறுத்து போறேன். ஆடா இல்லனே அதுக்கு ஒரு வார்த்தையை கேட்டு கொடுங்க. என்னன்னு? தம்பி, அவதான் ஒரு லூஸ் சிரிக்கி. நான் லூசு சிரிக்கி. நீ இப்படி செய்யலாமா? என்ன ஒரு வார்த்தை கேட்டுவிட்டா நான் நீ சொன்ன மாதிரி குருந்த மருந்து குடிச்சு செத்து போயிடுவேன். அதுக்காக பொறுமையா போறேன். இல்லனா என்ன பண்ணுவ? ஏய் சீண்டி பார்க்காத. ஏய் ஏய் ஒன்னு செய், இல்லனா செத்து மடி. என்ன பண்ணுவ? பண்ணியா 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 செய்ய சொல்றா. செய்யுங்கற. என்ன பண்ணுவ? வேண்டாம் போ. கேளு, நான் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. என்ன வந்து பொறுமைங்கற? செய்யுங்கற எனக்கு தெரியும். சொல்லு. அப்படிலாம் லேசா செஞ்சிட முடியாது. இதெல்லாம் நீ செய்யணும்னா 40 ஆண்டு காலமா அக்கடியெல்லாம் அம்மனை குண்டியா தவம் பண்ணணும். அப்பதான் கிடைக்கும். சும்மா லேசா கிடைச்சிடுமா? அரியரம் கிடைக்கணும்னா லேசப்பட்ட விஷயமா? அசால்ட்டா செய்யுங்கிற. அறிகிறேன் கிடைக்கிறோம்னா சும்மா இல்ல. ஆமா, 40 ஆண்டு காலம் அக்கடியெல்லாம் அம்மனை குண்டியா தவம் பண்ணணும். நான் 100 ஆண்டு காலம் கூட அம்மனை குண்டியா இருக்கிற அறிகிற வேண்டான்னு. எதுக்கு? செய்யுங்கிற. உன் தொழில செய்ய. பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. என்ன பண்ணுவ? ஆம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுக்க முடியாது. நீ எனக்கு என்ன புருஷனா? ஏன் தாய் மாமனா? ஏன் மொற மாப்பிளையா? என்ன வச்சிருக்கிறவனா? என்ன காதல் பண்றவனா? உனக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? ஏய், தமிழ்நாட்டுடைய பண்பு அப்படி ஒண்ணும் உங்க பண்பாடுல தூக்கி போட்டு முட்டையை போட்டு உடைக்க சொல்லல. ஆணுக்கு பெண் அமைதியா போகணும் கிடையாது. பெண்ணுக்கு ஆண் அடிமையா போ. வாய நீ குற. இப்படி பேசாத. நீ இப்படி பேசாத. இப்படி பேசுறேன்னா வாயாடி சிரிக்குமாங்க. நீ இப்படி பேசினா ஏன் இப்படி அகண்ட வாங்குவாங்க? ஆண் பேசினாக்கா அது சரித்திரம், பொம்பளை பேசினா அது அட்ட தருத்திரம். அதே மாதிரி ஆண்கள் பேசினா அது சரித்திரம் கிடையாது, பெண்கள் பேசினா அது சகாப்தம்.
இப்படி பேசினா போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன். நீ எல்லாம் அப்படி போனா மறு வீட்டுக்கு போன உடனே உன்னை அமுச்சு விட்டுருவாங்க, மாப்பிள்ளையே வேணாம் போன்ட்டு. உன்னையெல்லாம் மாமியாக்காரி மூக்க பிடிச்சி அம்மிக்கல வச்சு குறை 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 உரசி விடுவா. நான்லாம் மாமியாரை கொன்னுட்டு தான் கலந்து கலையை எடுத்து வைப்பேன். ஆஹா, என் குடும்ப குத்து விளக்க. லூசு, உன்னை தாண்டி திட்டி இருக்கேன். அதை பத்தி ஐ டோன்ட் கேர், பேசுங்க. நீ பொம்பளை தானே? நீ ஆம்பளையா? என்ன முதல்ல அடக்கமா, நீ அடக்கமா பேசு. ஏய் ஆம்பளை பையில அடக்கமா. அது மாதிரி பொம்பளை நீ அடக்கமா. அதெல்லாம் அந்த காலம் மீசிய முறுக்கி வேட்டிய மடிச்சு கட்டி அடிமைதான். எந்த காலம் நான் இருக்கேன், அதெல்லாம் அந்த காலம். இப்ப ஆணுக்கு பெண் சரிசமன்னு வந்தது போக இப்ப பெண்ணுக்கு கீழே ஆணுன்னு வந்துருச்சு. எனக்கு கீழே தான் நீனு. அது தப்பு. 1000 குட்டி சுவரு தாண்டனாலும் ஆம்பளை தான். எப்படி சொல்றீங்க? ஆனா நீ அப்படி இல்ல. ஏன் நீ தாண்டிரியா குடிச்சவரு? தாண்டுவேன். யோசிச்சு பாரு. பேசுங்க. கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ள. சரி, ஏன் சொன்ன? கோடினா என்ன? என்ன கோடினா என்ன? என்னையா? புது துணி. சரி, எது வரைக்கும்? சலவைக்கு போகிற வரைக்கும். ஒரு தரம் தண்ணிக்குள்ள போட்டு எடுக்க வரைக்கும். சரி, அப்புறம் அது பழைய துணியா? ஓஹோ. குமரின்னா எது வரைக்கும்? கல்யாணம் பண்ணி புள்ள பெக்கிற வரைக்கும். புள்ள பெக்க வரைக்கும் தான். சரி, அப்புறம் உனக்கு கேள்வி முடியாது முளை எழுதிடுவாங்க. நான் அப்படி இல்ல. நீங்க 80 வயசுல நரச்ச மீசை முறுக்கி விட்டு மணவரில் மாப்பிள்ளையா உட்கார தகுதி ஆண் மகனுக்கு உண்டு என்பதை நான் அடுத்து கூறுகிறேன். கணம் கோட்டாதவர்களே, நீங்க அடிச்சுதான் பேசணும். நின்னு தொலை. முகரங்களை பாரு. 80 வயசானாலும் இவர் அப்படியே நரைச்ச மீசைய வரைச்சுக்கிட்டு மாப்பிள்ளையா உட்காருவாரா? உட்கார்ந்து என்ன புண்ணியம்? கீரை முண்டை செயல்பாடு இருக்கணுமே. அது ஒண்ணுதான் ஆண்டை உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசமா படிச்சு விட்டாங்க. எங்களுக்கு மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க இந்த வாய் பேசுவீங்களா? எப்படி பேசாம மண்ணாட்ட. நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப நம்ம 2 பேரும் ஹோட்டலுக்கு போறோம், 2 பேரும் சாப்பிடுறோம், வயிறு நிறைய சாப்பிடுறோம். பூரி, பொங்கல், இட்லி, இடியாப்பன்னு நெஞ்சு வரைக்கும் சாப்பிடுறோம் 2 பேரும். ஆனா அடுத்த 5 நிமிஷத்துல எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி சாப்பாடு கேட்பேன். கரகம் அதுதான் உங்க தலையெழுத்து. முகரைய பாரு. அப்புறம் என்ன வெட்டி வியாக்கியானா பேச்சு பேசுற? பேசாத. ஆண்மகனுக்கு ஆண்டவன் அப்படி படைச்சு விட்டான். இந்த டெம்பர் பொசிஷன் இல்லைன்னா செத்து போயிருவீங்க. ஒன்னு தெரிஞ்சுக்க. 1000 பிரச்சனை. கைய நீட்டி மத்த டான்ஸ்கார பிள்ளை வரல கைய நீட்டி பேசு. என்கிட்ட அடக்கி பேசு. நீட்டாம பேசாதயா நீட்டி. வாய் பேசுறீல? பேசுவேன். என் கூட போட்டி ஜெயிச்சு போடியா? என் கூட போட்டி நீ ஜெயிச்சிருவியா? இன்னைக்கு வாடி பாத்து போடு. வா பாப்போம். இன்னைக்கு இந்த மேடையில பாப்போம். வா. நமன சமுத்திர மேடையில நார போற இன்னைக்கு இந்த மேடையில திருச்சி விச்சிக்கிட்ட அரிகரன் தோத்துட்டாப்லன்னு தலை குனிஞ்சி போற. நான் செய்யறது நீ செஞ்சிட்டீனா உனக்கு நான் பொண்டாட்டிடி. நான் பொண்டாட்டியா இருக்கேன். ஓ பொண்டாட்டினா எனக்கு நீங்க புடவை கட்டிக்கிட்டு உனக்கு நான் கொஞ்சம் சர்வண்ட் வேலை பாக்குறேன் பாரியா. ஆனா நீ செய்யல, நீ எனக்கு பொண்டாட்டி. சரி பாப்போம். செய்யலன்னா தானே என்ன என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படியா? நான் நினைச்சா ஒரு செகண்ட்ல இந்த மேடையில இந்த பேண்ட் சட்டையை பூரா கழட்டி கீழே எறிஞ்சிட்டு ஒரு முளை துணியில கோமணம் கட்டி இந்த பெருமாள் கோயில 32 ரவுண்டு அடிச்சு வருவேன். உனக்கு சலுகை தர்றேன். 16 ரவுண்டு அடி. கோமணம் வேண்டாம், கர்ச்சீப் மட்டும் தரேன். அவ்வளவுதானா? நிப்பாட்டுக்கு பேச்ச. நீங்க என்ன ஒத்த கோமணம், நீ என்ன எனக்கு கர்ச்சீப் தர? நான் உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒட்டு துணி இல்லாம நான் எப்படி இந்த உலகத்துக்கு பிறந்த மேனியா வந்தனோ அதே மாதிரி அம்மன கட்டையா அம்மன குண்டியா இந்த கோயில 100 ரவுண்ட் அடிக்கிறேன். இதுல பெருமையா வர என்ன மாப்ள? பேசு. அரிகரன் கோமணத்தை கட்டிக்கிட்டு திரிஞ்சாரு. திருச்சி விச்சு அம்மன குண்டியா திருச்சின்னு பாக்கட்டு ஊருக்காரங்க. உனக்கு வெக்கமா இல்லையா? எனக்கு இல்லையா? மொட்டை குண்டியா திருறம்ன்ற ஏன்? என்னத்துக்கு? அதுல தானே வந்தான். பொறக்கையில துணியை போட்டு வந்தோமா இல்ல சாவையில துணியை போட்டு போவோமா? வருவரை வாழ வைக்கும் சங்கம் என் சங்கம் திருச்சி எஸ் விஜி. அது லூசு சிரிக்கி பப்ளிக்ல மொட்டை குண்டியா வரம்னு சொல்றா. அது வெக்கம் இல்லாம அதற்கு நீங்க கை தட்டிய சிரிக்கிறீங்க வேற. ஏத்தா பொம்பளை ஆளு உட்கார்ந்து விளக்க பாத்திரத்தை அடிக்க வேணாங்களா? ஆமா, எல்லாம் வரிசையா வாங்க. அப்படியா? பேசு. மொட்டை குண்டியா தெரியா? வாய் தான் இருக்கணும். பேசுற. ரைட். பேசு. சரி, நீ இப்ப வீம்புக்கு சொல்லிட்டீல மொட்டை குண்டியா. நான் செய்ய முடியாதத ஒரு காரியம் நீ செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டீனா இங்க மருந்து குடிச்சு பேசாத. நிஜமா பேச்ச மாத்த கூடாது. இப்ப நாம 2 பேரும் கல்யாணம் ஆகுது. அடுத்த வருஷம் ஹரிகரனுக்கு திருச்சி விஜி ஒரு புள்ள பெக்குறேன். எங்க திருச்சி விஜிக்கு ஹரிகரன் புள்ள பெத்தாருன்னு பெக்க முடியுமா உன்னால? இது ஒரு பேச்சாக்கு. பேசியா? பேச்சுனா எல்லாம் பேச்சுதான். பொம்பளை நான் 10 மாசம் சுமந்து பெப்பேன். ஆம்பளை நீ சுமப்பியா? பெத்து காமி வாய்க்குள்ளே பேசுற. அவனா புள்ள பெக்கறேன். அப்புறம் அது எவ்வளவு கஷ்டமான விஷயம். பேசு. இந்த மேடையில ஹரிகரன் ஒருத்தர் நிக்கிறாருன்னா யார் காரணம்? பெருமாள் ராஜா. பெருமாள் ராஜா. அட்வான்ஸ் அவர் தான்.
என்னையா சொல்ற? அது அவர் அதை கேட்கல. இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு யாரு காரணம்? காரணம் தாய் தானே, தாய் தானே, அம்மா தானே. அப்புறம் எங்க அப்பா என்ன உங்க அப்பா வேலை முடிஞ்சவன துண்டை வரி தோல்ல ஓட்டு போயிருப்பாரு. அப்புறம் துண்டை தோல் விடாம அங்கனே உட்காந்து விசிறிச்சு விசிறிட்டே வர. அது உங்க அப்பா சௌகரியம், நான் அதை கேட்கல. துண்டை தொலைச்சு கூட விடலாம். எடுங்க. ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம 10 மாதம் சுமந்து என்ன பிறண்டு கூட படுக்க முடியாதான், எந்திரிச்சு தான் திரும்பி படுக்கணுமா? வேற போட்டு விட்டு 6 மாசத்துக்கு இந்த பக்கம் திரும்பல, இந்த பக்கம் திரும்பல, இதுல இருந்து இது வரைக்கும் கிழிச்சு போடுறாங்க. அப்படியெல்லாம் உங்களை பெக்குறோம். என்ன புள்ள பக்கம் அவ்வளவுதானே. இந்த நமன சமுத்திர மேடையோட சரி இந்த வார்த்தையை நீ இனிமேல் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. என்ன பண்ண போறீங்க? அதுக்கு முடிவு கட்டுறேன். நான் புள்ள பெக்கிறேன். ஹலோ கேளுமா அது. ஹலோ ஏய் எப்படியா புள்ள பெப்ப? வேற பேச்சு இருக்க கூடாது. ஏய், இரு இரு. எப்படி புள்ள பெப்ப? அதெல்லாம் பேசாத. நான் புள்ள பெக்கிறேன். நீ எப்படி பெப்ப? இல்ல எப்படிங்க நீங்க பெக்க முடியும்? ஏய் அதெல்லாம் பேசாத. அவங்கள்ட்ட கர்ப்பப்பை அட இருக்கு. இருயா. கேளுடா. கர்ப்பப்பை இருக்கு. அட அது கருப்பு பை இருந்தா என்கிட்ட ஒரு மஞ்சள் பை இல்லாம போயிடும். ஏய் என்ன மஞ்சள் பையில பிய பெண்டு அப்ப போறியா? அட கால் நான் கேரி பையில கூட பெக்கிறேன். சரி நான் புள்ள பெக்கிறேன். மறு பேச்சு பேசல. சரி நீ எனக்கு புள்ள விடுவா. படுங்க. ஏய் லைட் நிப்பாட்டு, லைட் நிப்பாட்டு. ஏய் லைட் நிப்பாட்டு சொல்லு. லைட் வேணும் எனக்கு மூடு வரணும்னா லைட் நிப்பாட்டணும். எனக்கு வெளிச்சம் வந்தா தான் பிடிக்கும். ஆஹா எனக்கு நிப்பாட்டணும். எனக்கு புள்ள பெக்கிறேன். படுங்க. படுங்க புடுவா. எப்படி வேணாலும் உங்க வசதி. எனக்கு புள்ள விடுவா. எப்பா யூடியூப்ல நல்லா க்ளோஸ் அப் எடு. புள்ள விடு. குடுக்குற படியா வாயா. வாங்கறல. மாட்னாடி சிங்கம். எது வழியா பெப்பீங்க? அப்படியே திருமய வழியா போய் பத்துட்டு போ. எரும மாடு ஓ முகர கட்டைய பாரு. புள்ள எது வழியா பொளந்துகிட்டு வரும். நீ எது வழியா பெப்ப? நான் அது வழியா பெத்தேன். நானும் அது வழியா பெப்பேன். அந்த பாக்கியம் உங்களுக்கு இல்ல. ஏன் இல்ல? எங்க இருக்கு உங்களுக்கு? எல்லாரும் அது வழியா தான் பெக்கறாங்களா? ஆமா ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறது இல்லையா? சரி அது மாதிரி என்ன ஆபரேஷன் எடுத்துட்டு போறீங்க? ஆபரேஷன் எனக்கு நீ புள்ள விடு. அட லைட்ட நிப்பாட்ட சொல்லியா? நான் எனக்கு வெளிச்சம் வந்தா தான் பெப்பேன். ஏய் கரண்ட புடுங்க. நீ என்ன ஓசில படம் பார்க்கலாம் தெரியல. இங்க வாடா. அட ஏன்டா இவன் ஒருத்தர் கரண்ட் புடுங்க போட்டா? கரண்ட புடுங்க. ஏன்டா நாடக வேலை வேற என்னமோ செய்வாடா? அட குலகார பல. ஏய் இந்த பார். நீ எனக்கு புள்ள கொடுத்தாலும் நான் உனக்கு புள்ள கொடுத்தாலும் பெக்கிறது நீதான். தெரியுதுல்ல? தெரியுதுல்ல? வேலி மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல வேலி விழுந்தாலும் கிளியறது சேலை தானே தவிர வேலிக்கு ஆபத்து வராது. அதுதான் ஆண்மகன். எனக்கு எப்பவுமே டேமேஜ் ஆகாது. உனக்கு தான் டேமேஜ் ஆகும். தெரிஞ்சுக்க. அதனால அடங்கி போ. அடங்குறது எனக்கு சரித்திரமே கிடையாது. நீங்க வேணா எனக்கு அடங்கி போங்க. ஆமா திமிருத்தனம் தான் பண்ணுவேன். துமுறு பண்ணதான் செய். ஏய் ஹரிகரன் கையெடுங்க மேல இருந்து. ரெடியா கையா? பேச்சா இருக்கல மேல கைய வச்சு பேசுறா. ஹலோ ஒரு பொம்பளை பிள்ளைய சபையில தொட்டு பேசுறீல, கல்யாணம் ஆகாத பிள்ளைய நாளைக்கு அதை யாரு கட்டுவாங்க? கல்யாணம் ஆகாத பிள்ளையை தான் தொடணும். கல்யாணம் ஆன பிள்ளையை தொட்டோம்னா புருஷங்கிறங்க வாயிலே வெட்டுவாங்க. நான் சொல்ல புரியல. என்ன ஒரு வயசுக்கு வந்த பிள்ளைங்க அதை தொடுறீங்க? ஏய் லூசா நீ? வயசுக்கு வந்த பிள்ளை தான் தொடரும். வயசுக்கு வராத பிள்ளையை தொட்டோம்னா பாலியல் பலாத்காரம் நம்மளை கொண்டு உள்ள வச்சு அப்படி ஒரு பலகாரம் எங்க என்ன காலையில எனக்கு 4 வாங்கி கொடுனே. விடுறா, 6ஆம் கல்ல வாங்கி தரேன் உனக்கு. 6ஆம் கல்ல வாங்கி தரேன். பலகாரம். ஏய் மெண்டலே, நான் சொல்ற பலகாரம் பலாத்காரம் வம்பா செய்யறது. வம்பா செய்யறதா? இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம வீட்ல செய்றோம். இனிமே நீங்க வம்பாவும் செய்ய முடியாது, அன்பாவும் செய்ய முடியாது. பிரச்சனை என்ன? சபிச்சிட்டேன். உன் வாயில விழுந்துதா இப்ப விளங்காமே போச்சு. இல்லனாலும் புளு புளுன்னு அப்படியே இருக்கும். ஓ மோகரே எங்க கையை வச்சுட்டே பாயாகிட்டே. ஆளு மோர். ஏய் தொடாம பேச. அண்ணே தொடக்கூடாதுன்னு சொல்லு. அட ரொம்ப பிகு பண்ணுவ. என்ன? அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்குன. நீ வேற புள்ளைய அமுக்கிட்டு ஏன் தலைய போட்டுக்கிட்டு உருட்டு. எனக்கு தேவையாது. அது என்னன்னு தெரியல. யார போட்டு இந்த வசனம் எங்க உட்கார்ந்து யோசிப்பீங்க? பாத்ரூம்லயா? நல்லா உட்கார்ந்து யோசிச்சேன். தொடாதயாங்கற மறுபடி கைய மேல போட்டுக்கிட்டு. சரி விடு. இப்ப இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வியாபாரம். தொழில் பண்றியா? தொழில் வியாபாரம் தான். யா எவ்வளவு தமிழ்ல தூய தமிழ்ல தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். தமிழ்ல தெளிவா என்ன சொல்லிட்டு இருக்கேன்? வியாபாரம்னு சொல்றேன். ஒரு மேடையில தொழில் பண்றேன்னா பாக்குறவனை பத்தி என்ன? தொழில்ல கெட்ட வார்த்தையா? பெட்டிக்காரன் ஏற்கனவே ஒரு மாதிரி சந்தேகமா பாக்குறாரு. தொழில்ல கெட்ட வார்த்தை. தொழில்ல கெட்ட வார்த்தையா? எங்க இதே அப்ப பெரிய பெரிய தொழிலதிபர்லாம் கெட்ட வார்த்தையா? சரி come on tell me. சொல்லவா? நான் 7 வயசுல எழுதி வித்தவ. 16 வயசுல விளைச்சு வித்தவ. அரிகரா ஏறு. முட்டுஞ்சா ஏறு. உட்கார்ந்து ஏறு. படுத்து ஏறு.
ஏழா ஐயோ நான் ரூ போடல லூ போட்டேன். நீ ஏன் லூ போடுற? என்ன பண்ண இனிமே 2 பேரும் போட்டு ஒண்ணும் புண்ணியம் இல்ல. என்ன ஏண்டி சேர்க்கிற? உங்களுக்கு உண்டு இல்ல, இப்பதான் புள்ள கொடுப்பேன். நீங்க எள்ளி வைக்கிறியா? எள்ளியா தர்பூசணியா? உங்களுக்கு சைஸ் எப்படி தெரியுது? இது கேரளா எண்ணெய்ங்க. தர்பூசணி மாதிரி இருக்கு. அடுத்த வருஷம் நான் சொரக்கா கூட வைப்பேன். அது ஏன் விருப்பம்? அட கொப்பரை தேங்காய்க்கா, இது பெருசுங்க. எள்ளி வைக்க வந்து உங்க அம்மா இப்பாட்டுங்க பூளு பூளு வாச்சிக்கிட்டு. ஏன் புழு புழு வாசிக்கிறான்? என்ன பெட்டிக்கார பார்த்து இந்த என்ன பெட்டிக்காரு? பெரிய அஞ்சரை பெட்டிக்காரு. அவர் என்ன பண்ணாலும் வாசிப்பீங்களா? என்னடி பானு? நம்ம குடும்பம் என்ன குடும்பம்? ஐயோ, தேங்க. உங்க அம்மா இல்ல, எள்ளி வைக்க வந்து அம்மா. ஓ போய் எள்ளி வைக்க சும்மா. எண்ணெய் வைக்கிறது அம்மா. ஓ எண்ணெய் தாரியா சும்மா. அது என்ன அம்மா? அது என்ன அடிகுழாயா? என்னங்க இதையே செய்யறீங்களே, வேற மாத்தி செய்ய மாட்டீங்களா? இன்னொரு டேபிள் எடுத்துட்டு வர சொல்லுங்க. மோஷன் போயிட்டியா? மோஷன் போயிட்டேன். அட கழிவுமா. இதுக்கு மோஷன் ஏமா போயிட்டா போய் குண்டிய கழிட்டு போ. இது ஏமா இதுக்கு ஏமா கத்துற? ஐயா அது இல்ல, நான் மோஷன் போயிட்டேன். ஏன் என்னாச்சு? அண்ணே, இது வரைக்கும் நான் கைப்படாத ரோசாவா ஆமா. இருந்தேன். இந்தால வாய் எங்க வச்சது? இதுல வச்சாரு. ஏப்பா அது இதுன்னு பாருப்பா. ஐயோ பெட்டிக்காரங்க நீங்க வேணா பாக்குறீங்களா? ஐயோ அவன் குத்துரு பாப்பானே. ஆத்தி. ஐயோ ஏமா. ஹலோ. ஏய் ஏன் கருப்பு? ஏன் கருப்பு? இருமா. ஏன் கருப்பு? டமா இருமா, சிகப்பா தான் இருக்குது. மெண்டல். கருப்பு கருப்புக்குற. கருப்பு சேவன் வா. ஏன் கருப்பு போச்சு? விஜி நான் தான். விஜி ஞாபகம் இருக்கா பேரு? ஆ நான் தான் நோட்டீஸ் படிச்சு எனக்கு தெரியாது. எனக்கு பேர் வேற போட்டுருந்துச்சு, அதான் கேட்டேன். அது பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். இத்தனைக்கு 1.5 மாசத்துக்கு முன்ன புக் ஆனது இதுல. இதெல்லாம் சகஜம். சரி சரி நான் உனக்கு கேட்கட்டா? கேளுங்க. நான் உன்னை ஓப்பனா நல்லா ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்கலாம். சரி கோபப்படாதீங்க. என்ன புதுசா கோபப்படுறீங்க? சரி விடு. நீ வேணா என்ன நல்லா ஓப்பனா என்ன எது சொன்னாலும் சண்டை ஓப்பனா பேசிக்கிட்டா அதை தான் நானும் சொல்றேன். 2 பேரும் ஓப்பனா பேசிட்டு தான் பிரச்சனையே. நான் உனக்கு ஹலோ, ஒரு பொம்பளை பிள்ளை தைரியமா பேசிட்டு இருக்க, ஆம்பளை பிள்ளை வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கியா? அது அவ உதுத்த சிரிக்கி உதுத்த முண்டை. என்னைக்கு உன்னோட சேர்ந்தனா அன்னைக்கே நான் உதுத்த சிரிக்கி ஆயிட்டேன். கீரை முண்டை. பேச்சு பிடிச்சல எதில்லடி இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அது எப்படி சொல்றதுன்னா வாயில தான். ஐயோ நடிக்க முதல் தரமா எப்போ? இது வரைக்கும் யார்ட்டும் இந்த மாதிரி நான் பேசுனது? ஆமாம் பேசுனது மட்டும்தான் இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். எதுல? உங்களுக்கு சர்வீஸாக இருக்கலாம். ஆமாம் நீங்கள் தான் அரங்கேற்றமே.
என்னங்க பேசுறீங்க? உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. நெஞ்சு அடிக்கிற மாதிரியே தத்துவாங்க. ஐயா அப்பா தகர டப்பா ரோட்ல ஓடி தேய்ச்ச மாதிரி. எங்க மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்க வந்தேன். ஆடி பேய் பிடிச்ச முண்டை இந்தலா இல்லங்க, இது வரைக்கும் யாருமே அந்த கேள்வி கேட்டதில்ல. நீங்க கேட்டது எனக்கு சிப்பு வந்துருச்சு. சிப்பா வந்துருச்சு. நான் அப்ப பிடிச்சப்ப அவர்ல இப்ப அவர போது சிரிப்பு வந்துருச்சு. உனக்கு கல்யாணம் ஆகல? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நிஜமாவா? பட் எப்படி இது எப்படி எனக்கு தெரியும், சொல்லுங்க. போறதா போய் பரங்கால் அடி விட்டு வர்றதா? அது இருறாங்க. உனக்கு என்னைய பிடிச்சிருக்கா? உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா? உண்மையே சொல்லு. உண்மையை சொல்றேன் தர்ராஜனே, இந்த மேடையில் பகிரங்கமாக சொல்கிறேன். ஆர்பி ஹரிஹரன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதனால்? அவருடைய கலை திறமையால் பிடிக்கும். அதனால் பிடிக்கும். உனக்கு விளக்கம்லாம் கேட்டாங்களா? எங்க உண்மையை சொல்லணும், நீங்கள் பெரிய ஆளு. பிடிக்குமா பிடிக்காத? அதை தான் சொல்கிறேன். பிடிக்குன்னா நீங்கள் பாட்டுக்கு தப்பாக நினச்ச கூடாதுல. பிடிக்குன்னா எல்லாரும் தர்ராஜனை பிடிக்குன்னு சொல்லலாம், பெட்டிக்கார பிடிக்குன்னு சொல்லலாம். நான் வந்து ஒரு புள்ளி வச்சு சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கணும். கலை ரீதியாக பிடிக்கும் உங்களை. காரணத்தோட சொல்லுது. உங்களுடைய கலைக்கு உங்களை கோபுரத்தில் வைக்கணும். அப்போ மற்றது ஷேர் பண்ணிருப்பியா? நான் அப்படி சொல்லுவேனா? அது சொல்லாதான் நம்மளா எடுத்துக்கலாமா? ஐ லவ் யூ அப்படின்னா என்னங்க? அதுக்கு முதல் தருணம் இப்பதானே முத என்ன சொல்றாரு? நான் உன்னை கற்பழிக்க போறேன். மறுபடியுமா? ஏய் மறுபடியும் ஏற்கனவே செஞ்சேன். அப்ப ஏற்கனவே நடந்துருச்சா? ஏங்க தப்பான இருங்க வரேன். ஒரு ரூமுக்குள்ள போய் தப்பு பண்ணதா கற்பழிக்கிறதா? கண்ணும் கண்ணும் கொல் கும்புறேன் தாயி. பயந்து பேசுங்க என்கிட்ட. சரியா? சரி, உன்னை நான் லவ் பண்றேன். எப்படி சொல்லட்டும்? எல்லா பிள்ளையும் நிக்க வைக்கலாம். நிக்க வைங்க. என்னன்னு சொல்ல வர்ற? பேசுங்க. பேசியா வெங்காயம்? மெண்டல் சிரிக்கியா இருப்பா உனக்கு. என்ன இப்பதான் தெரியுமா? ரசிச்சு சிரிக்கிறியா? என்ன கற்பழிக்கிறோம்னா அப்புறம் ஏற்கனவே மறுபடியும் முதல்ல செஞ்சிருக்காங்க. சரி, சொல்ல வேணான்னு பார்த்தேன். இவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இவருக்கும் எனக்கு புள்ள பிறந்து யூகேஜி படிக்குது அப்படின்னு சொல்ல வேணான்னு சொல்லியிருக்காரு. வேற என்ன சொல்லு. நீங்க எனக்கு தாலி கட்டினதை உங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அவுத்துட்டமே, அதை சொல்ல. நீங்க எனக்கு புதுக்கோட்டையில வீடு எடுத்திருந்ததை சொல்லுங்க. ஐயா, அரியரனுக்கு திருச்சி விஜய்க்கும் எந்த உடலுறவு